ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாரா. அப்படியே சைக்கிளுக்கு ஸ்டாண்டை போட்டு பேக்கையும் தூக்கியாச்சு. வீட்டுக்குள்ள 2 பேர் உட்காந்துருக்காங்க. பாட்டி, வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்காங்களே, அவங்க யாரு? அதுல உன் மாமன் பையன் இருக்கான், போய் பாத்துக்கோ. அது இருக்கட்டும் பாட்டி, ஏன் சண்டைக்காரங்களா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? பாட்டி, டைம்ல உன்னை தூக்கிட்டு போக தான் வந்திருக்கான். இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல. சொந்தக்கார மாமன் சொன்னா அது ஒரு அன்பு இருக்கதான் செய்யுது. சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தது இப்போ வளர்ந்து பெருசாயிட்டா. சரி, மாமாவா பார்த்தாச்சு, நேரம் எங்க போவான்னு பார்த்தா அப்படியே கண்ணாடி கிட்ட போயிட்டு பவுடரை எடுத்து அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கிறா. பக்கத்துல இருந்த ஆளு, பாத்தியா, உன்னை பார்த்தானா பவுடர்லாம் அள்ளி போடுறா. காப்பியை கொண்டு கொடுக்க சொன்னா உடனே கொடுக்க முடியுமா? கொஞ்சம் பில்டப் பண்ணி தான் கொடுக்குறா. இப்ப 2 பேருமே கண்ணாலே பேசிக்கிறாங்க. என்ன நீ பேசாம நிக்கிற? மாமன்ட்ட பேச வேண்டியதானே? இதுதான் எங்க வீட்டு குட்டி, என்ன குட்டி, ஆட்டு குட்டின்னு. அது மட்டுமா, 8ஆம் கிளாஸே 3 வருஷமா படிச்சுட்டு இருக்காவா. இந்த பாட்டிக்கு நம்மளை பத்தி கழுவி ஊத்தலைன்னா நேரமே போகாது போல. இதை கேட்டு இருந்த மாமன்காரன் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. வெக்கத்திலே பதில் சொல்றா, பல்லு வலிக்க போகுது. அத்தை பொண்ணு பேசும்போது தனி கிக்கே இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.